எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 26, 27 நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 26, 27. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமி அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவை நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. இது கடவுளுடைய வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த தீர்க்கதரிசிகளை கொண்டு 1ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த யூத திருச்சபைக்கு, எபிரேய திருச்சபைக்கு அவர் எழுதுகிறார். இந்த வார்த்தைகள் எல்லா காலத்துக்குமானது. இன்றைக்கு வாழ்கிற நம்முடைய திருச்சபைக்கும் இது பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. இந்த செய்தியினுடைய தலைப்பு கர்த்தருடைய சத்தத்தின் மகத்துவங்கள். பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் எபிரேய கிறிஸ்தவர்கள் பயந்து மீண்டும் யூத பலிகளுக்கும் யூத சடங்குகளுக்கும் அவர்கள் திரும்பினார்கள். இந்த எபிரேய சபையில் இணைக்கப்பட்ட இந்த கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பும் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக, கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் மட்டுமே தேவ கோபத்திலிருந்து விடுதலை அளித்து பாவ மன்னிப்பை கொடுக்கும் என்ற செய்தியை கேட்டும் அதை நிராகரித்து மீண்டும் மோசையினுடைய பலிகளுக்கும் சடங்குகளுக்கும் இவர்கள் திரும்பி ஆடுகளை பலி செலுத்த இவர்கள் சுவிசேஷத்தை விட்டு விலகினார்கள். இவர்கள் கிறிஸ்துவினுடைய மீட்பின் மகத்துவத்தை மறந்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்து மட்டுமே மத்தியஸ்தராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன், தேவனுடைய சுதந்திரவாளி, சர்வத்திற்கும் அவர் மேலான உன்னதமான தேவன், அவர் படைத்தவர், அவர் பராமரிக்கிறவர் என்பதை மறந்து போனார்கள். இயேசு கிறிஸ்து மட்டுமே தீர்க்கதரிசியாக, பிரதான ஆசாரியராக, ராஜாவாக இருக்கிறார். இயேசு இல்லாமல் எந்த மனிதனாலும் பிதாவிடம் செல்ல முடியாது என்ற சத்தியத்தை இவர்கள் விட்டு விலகினார்கள். இவர்கள் வேதத்திற்கு செவி கொடுக்கவில்லை. ஏன்? காரணம், சபை கூடுதலை நிராகரித்தார்கள். எனவேதான் இந்த எபிரேய நிருபத்தினுடைய மனித ஆசிரியர் மூலமாக தெய்வீக ஆசிரியராக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் மீண்டுமாக இந்த விலகி போன மக்களுக்கும் மீதியாக இருக்கிற விசுவாசிகளுக்கும் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். மீண்டுமாக தேவன் மீதும், கிறிஸ்துவின் மீதும், வேதத்தின் மீதும், திருச்சபையின் மீதும் மிக உயர்வான சிந்தனைகளை நாம் அடைவதற்கு நம்மை அழைக்கிறார். ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்மாற்றம்? காரணம், தேவன் மீதும், கிறிஸ்துவின் மீதும், ரட்சிப்பின் மீதும், வேதத்தின் மீதும், திருச்சபையின் மீதும் ஒரு உயர்வான பயபக்திக்குரிய எண்ணங்கள் இல்லாமல் இருப்பதுதான் காரணம். ஏன் அப்படின்னு சொன்னா, அவிசுவாசம். விசுவாசத்தை மனிதனாகவே உண்டாக்க முடியாது. விசுவாசத்தை தேவன் வேதத்திலிருந்து அருளுகிறார், தம்முடைய குமாரனுக்குள் அவர் நிலைநாட்டுகிறார். விசுவாசத்திற்கான 3 அஸ்திபாரங்கள்: தேவனை பற்றிய குணாதிசயங்கள், கடவுள் யார் என்பது. விசுவாசத்திற்கான அஸ்திபாரம் கிறிஸ்துவனுடைய பரிகார பலி, அவருடைய மீட்பின் பணி. விசுவாசத்திற்கான அஸ்திபாரம் வேதம் போதுமானது என்ற சத்தியம். இது 3 மீது தான் நம்முடைய விசுவாசம் கட்டப்பட்டிருக்க வேண்டும். எனவே பரிசுத்த ஆவியானவர் மீண்டுமாக கடவுளுடைய சத்தமாகிய வேதத்திற்கு நேராக இந்த திருச்சபையை அவர் திருப்புகிறார். 25ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது கடவுளுடைய வார்த்தை அது யாருடையது என்பதை குறித்து பேசுகிறார். இந்த 3 விஷயத்தை நாம சென்ற வாரங்களில் படித்தோம். முதலாவது, தேவன் பேசுகிறார். 2வது, பேசுகிற கடவுளுக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் அதனுடைய ஆபத்து மிக பயங்கரமானது. 3வது, அந்த ஆபத்திலிருந்து ஒருவராலும் உங்களை தப்பிக்க முடியாது. ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே என்ற சத்தியத்தை நாம சென்ற வாரங்களில் சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் இந்த 26ஆம் வசனம், 27ஆம் வசனத்தை நாம் சிந்திக்கும் பொழுது மீண்டுமாக கடவுளுடைய வார்த்தை என்றால் என்ன, தேவனுடைய சத்தம் அது எவ்வளவு வல்லமையான ஒன்று, கடவுளுடைய சத்தத்தை நாம் எங்க கேட்க முடியும், கடவுள் எதை பேசுகிறார், யாரிடம் பேசுகிறார், யாரை குறித்து பேசுகிறார், அந்த கடவுள் பேசுகிற சத்தத்திற்கு நம்முடைய பதில் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்ற காரியங்களை இந்த 2 வசனங்கள்ல நாம கற்றுக்கொள்கிறோம். இங்க நாம பார்க்கும் பொழுது முதலாவது காரியம் 26ஆம் வசனம் சொல்கிறது, பேசுகிறவர் அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று.
முதலாவது நாம் பார்க்கும் பொழுது வல்லமையுள்ள கர்த்தருடைய சத்தம். இரண்டாவது நாம் சிந்திக்கிறோம் 26ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தைகள், வாக்குத்தத்தம் உள்ள கர்த்தருடைய சத்தம். அந்த சத்தம் ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறது. எது அந்த வாக்குத்தத்தம்? கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகை. மூன்றாவது 27ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது நித்தியத்தை, அதாவது நிலைத்திருக்க செய்யும் கர்த்தருடைய சத்தம். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே எவைகள் அழியும், எவைகள் நிலைத்திருக்கும், எவைகள் அசையாது, எவைகள் அசையும் என்பதை கர்த்தருடைய சத்தம் இங்கு நமக்கு காண்பிக்கிறது. இவை மூன்று அடிப்படையான காரியங்கள். ஒன்று வல்லமையுள்ள கர்த்தருடைய சத்தம், இரண்டாவது வாக்குத்தத்தம் உள்ள கர்த்தருடைய சத்தம், மூன்றாவது நிலைத்திருக்கும் கர்த்தருடைய சத்தம். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இந்த இரண்டு வசனத்தை சொல்லிட்டு கடைசியில ஒரு வார்த்தையை ஆவியானவர் இங்க பதிவு செய்கிறார். 27ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை குறிக்கிறது. அதாவது அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. இந்த குறிக்கிறது என்ற வார்த்தை கிரேக்க மொழியில டெலு அப்படின்னு சொன்னா, இந்த பதம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிக்கிறது என்ற வார்த்தை என்றால் என்ன, அது எதை விளக்கப்படுத்துகிறதுன்னு சொன்னா, 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அதாவது இந்த கிரேக்க மொழியிலே டெலு குறிக்கிறது என்ற வார்த்தையினுடைய விளக்கம் ஆவியானவர் தெரியப்படுத்துகிறார் என்ற அர்த்தம். குறிக்கிறது என்றால் ஆவியானவர் தெரியப்படுத்துகிறார். ஆவியானவர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை போதிக்கிறார். ஆவியானவர் ஒரு சத்தியத்தை உங்கள் மனதிற்கு அவர் கொண்டு செல்கிறார். ஆவியானவர் ஒரு உண்மையை உங்கள் இருதயத்திற்கும் உங்கள் செவிகளுக்கும் விழும்படி அவர் செய்கிறார். என்ன சத்தியத்தை அவர் நம்மிடம் அவர் பேசுகிறார், எதை நமக்கு அவர் தெரியப்படுத்துகிறார்? இங்க 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட இந்த சத்தியத்தை ஆவியானவர் திருச்சபைக்கு அவர் தெரியப்படுத்துகிறார் என்பதை தான் குறிக்கிறது என்ற வார்த்தை இங்கு பயன்படுகிறது. முதலாவது காரியத்தை நாம் சிந்திக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் மீண்டுமாக வேதத்தினுடைய முக்கியத்துவத்திற்கு இணையாக விசுவாசிகளை திறப்புகிறார். ஏனென்றால் வேதமே ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமாக இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் அஸ்திபாரம் வேதத்தை பற்றிய உயர்வான சிந்தனை தான். இந்த 12ஆம் அதிகாரத்தை நாம வாசித்துக் கொண்டே வரும் பொழுது இதுல தேவனுடைய பரிசுத்த தன்மையை குறித்து இங்க நாம் படிக்கிறோம். 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிச்சிக்கிறார். கடவுளை விட்டு விலகி வாழும் பொழுது, சுவிசேஷத்தை நிராகரிக்கும் பொழுது அந்த தேவன் நம்மை சிச்சிக்கிறார். இந்த எபிரேய திருச்சபையை கடவுள் ரோம அரசாங்கத்தின் மூலமாக சிச்சித்தார். சக யூத நபர்கள் மூலமாக சிச்சித்தார். உபத்திரவத்தின் மூலமாக சிச்சித்தார். காரணம் என்னவென்றால், அந்த எபிரேய விசுவாசிகள் பரிசுத்தமாகுதலில் வளர வேண்டும். பரிசுத்தமாகுதல் என்றால் கிறிஸ்துவினுடைய சாயலாக மாறுவது. இப்ப பரிசுத்தமாகுதலை பற்றிய ஒரு உயர்வான சிந்தனை எப்பொழுது நமக்கு வரும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில எப்போ பரிசுத்த தன்மை அதிகரிக்கும் என்றால், முதலாவது கடவுள் எந்த அளவுக்கு பரிசுத்தமான கடவுள் என்பதை அறிந்தால் மட்டுமே. எனவேதான் 14ஆம் வசனம் சொல்கிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். யாவரோடும் என்றால் இது திருச்சபையினுடைய சபை கூடுதலுடைய பின்னணியை குறிக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. எப்பொழுது நம்முடைய வாழ்வில் பரிசுத்தமாகுதலை அதிகமாக அடைய முடியும்? தேவன் எந்த அளவுக்கு பரிசுத்த கடவுள் என்ற அறிவை பெற்றால் மட்டுமே. கடவுள் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். தேவன் எந்த அளவுக்கு பரிசுத்தர் என்பதற்கான ஒரு உதாரணத்தை இந்த நிருபத்துல 12ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் ஒரு நிகழ்ச்சியை குறிக்கிறார். அந்த நிகழ்ச்சியை தான் 18ஆம் வசனம் முதல் படிக்கிறோம். சீனாய் மலைக்கு நம்மை அழைத்து கொண்டு போகிறார். சீனாய் மலையிலே கடவுள் அங்கு உதயமானார், கடவுள் தரிசனமானார். கடவுள் அங்கு சீனாய் மலையில் தரிசனமாகும் பொழுது, அந்த 10 கட்டளைகளை கொடுக்கும் பொழுது அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகள் காரிருளும் மந்தாரமும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பெருங்காற்றும் எக்கால சத்தமும் அங்கு வெளிப்பட்டது. காரணம் என்ன? தேவன் பரிசுத்தர். அந்த சீனாய் மலையிலே தேவன் இறங்கும் பொழுது தான் படைத்த படைப்புகளுடைய மகத்துவத்தை நாம் அங்கு பார்க்கிறோம்.
அங்கு 10 கட்டளைகளை கொடுக்கிறார். அந்த சீனாய் மலையிலே தேவன் பேசினார். அங்கு பரிசுத்த தேவன் பிரசன்னமானார். மக்களால் அந்த சீனாய் மலைக்கு அருகில் செல்ல முடியாத அளவிற்கு சுற்றிலும் ஒரு எல்லை கோடு குறிக்கப்பட்டது. காரணம், தேவன் எந்த மனிதனும், எந்த மிருகமும், எந்த படைப்பும், எந்த சேராபின்களும், எந்த தூதர்களும், தீர்க்கதரிசிகளும், ராஜாக்களும் நெருங்க முடியாத அளவிற்கு அவர் உன்னதமான பரிசுத்தமான கடவுளாக இருக்கிறார். அவர் வெறுமனே பரிசுத்தமான தேவன் மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராக இருக்கிறார். 3 முறை இந்த வார்த்தை ஏசாயா 6 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 3 முறை பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அதற்கு எல்லை இல்லை என்று அர்த்தம். எனவே தேவன் எல்லையில்லா பரிசுத்தமான கடவுளாக இருக்கிறார். எனவே அந்த எல்லையில்லா பரிசுத்தமான கடவுளுக்கு எதிராக நாம் செய்கிற பாவமும் அது எல்லையில்லா பயங்கரத்தை கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல அந்த சீனாய் மலைக்கு அருகில் எந்த மனிதனாலும் நெருங்க முடியவில்லை. ஆனால் 22ஆம் வசனம் முதல் படிக்கும் பொழுது, நெருங்க முடியாத அந்த தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்தில் நம்மை ஒருவர் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். யார் சேர்த்தது? நாம போய் சேரவில்லை. மோசே நம்மை போய் சேர்க்கவில்லை. ஆரோன் நம்மை கொண்டு போய் பரிசுத்த கடவுளிடம் சேர்க்கவில்லை. எந்த மனிதனும் நெருங்க முடியாத ஒளியிலே வாசம் செய்யக்கூடிய, மனுஷரில் ஒருவரும் கண்டிராத, காணக்கூடாத அந்த மகிமையான தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கியது யார்? அந்த பரிசுத்தமான கடவுளோடு நம்மை சேர்த்தது யார்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் சிந்திய இரத்தத்தினாலே நாம் அவரிடம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளை நாம் கடைபிடித்ததின் மூலமாக நாம் ரட்சிக்கப்படவில்லை. நம்மால் ஒருபோதும் அதை கடைபிடிக்க முடியாது. 9 கட்டளையை கடைபிடித்தும் ஒன்றை தவறினாலும் நாம் அதை முற்றிலும் மீறின பாவிகளாகவே சபிக்கப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம். எனவே ஆதாமின் பிள்ளைகள் அனைவரும் சபிக்கப்பட்டவர்கள். சபிக்கப்பட்ட கூட்டத்திலிருந்து, தேவ கோபத்தில் கீழாக இருந்து நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற கூட்டத்திலிருந்து ஒரு சில மக்களை கடவுள் தெரிந்து கொண்டு தம்மிடம் சேர்த்து கொண்டார். யார் மூலமாக சேர்த்து கொண்டார்? நம் மூலமாக அல்ல, அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் நீதியின் மூலமாய், அவர் சிந்திய இரத்தத்தின் மூலமாய் நம்மை தம்மிடம் அவர் சேர்த்து கொண்டார். பழைய ஏற்பாட்டிலே பேசின அனைத்து தீர்க்க தரிசிகளுடைய வார்த்தைகளை காட்டிலும் மகிமையான வார்த்தைகளை புதிய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் தன் குமாரனை கொண்டு நம்மிடம் சுவிசேஷமாக அறிவித்து கொண்டே வருகிறார். பழைய ஏற்பாட்டிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவனுடைய பிறப்பு, கிறிஸ்துவனுடைய வாழ்வு, கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல், 2ஆம் வருகை அனைத்தும் பழைய ஏற்பாட்டிலும் முன்னறிவிக்கப்பட்டது. ஆனாலும் அதை காட்டிலும் அதிக வெளிச்சத்தோடு புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து நமக்கு அந்த சுவிசேஷத்தை காண்பித்தார். அந்த சீனாய் மலையிலே பேசின நியாயப்பிரமாணத்திற்கு செவி கொடுக்காத மக்கள் தப்பியாக இருக்கும் பொழுது, இன்றைக்கு பரலோகத்தில் சிங்காசனத்திலிருந்து கிறிஸ்து தேவனுடைய வலது வரிசையை வீற்றிருக்கிறவராய் இந்த 66 புத்தகத்தின் ஊடாக, திருச்சபையில் பிரசங்கத்தின் ஊடாக தேவன் பேசும் பொழுது நீங்கள் செவி கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் எவ்வாறு தப்பி போக முடியும்? ஒருபோதும் முடியாது என்பதை தான் 25ஆம் வசனம் நமக்கு கற்பிக்கிறது. தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் அமைதியாக இல்லை, அவர் பேசுகிற தேவன். திரியேக தேவன் பேசுகிறார். பிதா பேசுகிறார், குமாரன் பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். எதன் மூலமாக பேசுகிறார்? இன்றைக்கு அவர் தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவோ, அந்நிய பாஷை மூலமாகவோ, சொப்பனத்தின் மூலமாகவோ, தனி மனிதன் மூலமாகவோ பேசுவதில்லை. தேவன் சபையோடு பேச வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிமுறை, பரிசுத்த வேதம் மட்டுமே. முற்று பெற்ற 66 புத்தகத்தின் மூலம் மட்டுமே கடவுள் பேசுகிறார். யாரை குறித்து பேசுகிறார்? அவர் தமது குமாரனை பற்றியும், அவருடைய மகத்துவத்தை பற்றியும், அவர் சம்பாதித்த சுவிசேஷத்தை பற்றியும் சபையோடு கூட அவர் பேசுகிறார். எதன் ஊடாக பேசுகிறார்? பிரசங்கத்தின் ஊடாக தேவன் சபையோடு பேசுகிறார். இந்த இடத்துல நாம சிந்திக்கும் பொழுது அவருடைய சத்தம் என்றால் தேவனுடைய மகத்துவத்தை நாம் அங்கு படிக்கிறோம். கடவுளுடைய குணாதிசயங்களின் மகிமையை நாம் அங்கு படிக்கிறோம். சீனாய் மலையிலே தேவன் பிரசன்னமானார். தேவன் பிரசன்னமாகும் பொழுது அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சி என்னன்னு சொன்னா, அங்கு இடி முழக்கங்களும், காரிருளும், எக்கால சத்தமும், அக்கினியும் அங்கு காணப்பட்டது. எதை குறிக்கிறது?
கடவுளுடைய சத்தம் தேவன் அங்கு பேசும் பொழுது அந்த சீனாய் மலை முழுவதுமாக அதிர்ந்தது. அதிர்ந்தது என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், இங்க கடவுள் அந்த பூமியை, சீனாய் மலையை அசைய பண்ணினார். அசைய பண்ணினார் என்ற வார்த்தை மூல பாஷையிலே சலியு அப்படின்னு சொன்னா நிலநடுக்கம் என்ற அர்த்தம், பூமி அதிர்ச்சி என்ற அர்த்தம். இதே பதத்தை நாம் அப்போஸ்தலர் 16:26 படிக்கும் பொழுது, பவுல் சிறையில் அடைக்கப்படும் பொழுது அங்கு அதிர்ச்சி உண்டானது, கதவுகள் திறவுண்டது என்பதை குறிக்கிறது. இதே பதத்தை நாம் மத்தேயு 11:7 படிக்கும் பொழுது நாணல் அசைகிறது. எவ்வாறு ஒரு நாணல் அசையுமோ அதே போல கடவுள் அந்த சீனாய் மலை அசைய பண்ணினார். லூக்கா 6:38 படிக்கும் பொழுது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்க குலுக்கி என்ற வார்த்தை தான் இங்க அசைய பண்ணிற்று என்ற வார்த்தைக்கான பதமாக இருக்கிறது. எனவே இந்த இடத்துல கற்பனை செய்து பாருங்கள், வேதத்தின் ஊடாக தேவன் சீனாய் மலையிலே வெளிப்படுகிறார். வெளிப்படும் பொழுது எந்த மனிதனும் அருகில் நெருங்கக்கூடாது. கடவுள் அங்கு வெளிப்படும் பொழுது அந்த மலை அதிர்ந்தது, அந்த மலை குலுங்கியது, அந்த மலை அசைந்தது. இந்த அசைகின்ற நிகழ்ச்சி, இதன் மூலமா கடவுள் என்ன பேசுறார்? தேவனுடைய சத்தம் அசைய பண்ணிற்று அப்படின்னு சொன்னா அது கடவுளுடைய மகிமையை பிரதிபலிக்கிறது. கடவுளுடைய சத்தம் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வல்லமையும் பிரதிபலிக்கிறது. சங்கீதம் 29 திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கு கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் என்று 7 முறை வருவதை நாம் படிக்கிறோம். முதல் 2 வசனம், பலவான்கள் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். ஏன் கடவுளுக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்தணும்? காரணம் 3ஆம் வசனம் கர்த்தருடைய சத்தம், 4ஆம் வசனம் கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம், 5ஆம் வசனம் கர்த்தருடைய சத்தம், 7ஆம் வசனம் மீண்டுமாக கர்த்தருடைய சத்தம், 8ஆம் வசனம் மீண்டுமாக கர்த்தருடைய சத்தம், 9ஆம் வசனம் மீண்டுமாக கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தம் வெளிப்படும் பொழுது அங்கு என்ன நடைபெறுகிறது? அங்கு தேவனுடைய மகிமையும் வல்லமையும் பிரதிபலிக்கிறது. அங்கு நாம் பயத்தோடு அவரை தொழுது கொள்வதற்கான கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. கடவுளுடைய சத்தம் அசைய பண்ணிற்று என்றால் அவருடைய பரிசுத்த தன்மை அது காண்பிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் அசைய பண்ணிற்று என்றால் அவர் ஒருவரே மலைகளை படைத்தவர், அவர் ஒருவரே இடி முழக்கங்களையும் எக்கால சத்தத்தையும் நெருப்பையும் பூமியையும் அவர் ஒருவரை படைத்தவர் என்பதை குறிக்கிறது. யாரால் பூமி அசைய பண்ண முடியும்? யாரால் மலையை அசைய பண்ண முடியும்? யாரால் இடி முழக்கத்தை உண்டாக்க முடியும்? மோசேயினால் முடியாது, இஸ்ரவேல் ஜனங்களால் முடியாது, எந்த தூதனாலும் முடியாது, படைத்தவரால் மாத்திரமே. தேவனுடைய சத்தம் எங்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கு படைத்த கடவுள் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். கடவுளுடைய சத்தமாகிய இந்த பரிசுத்த வேதம் உங்களோடு கூட பிரசங்கிக்கப்படும் பொழுது அங்கு வானத்தையும் பூமியையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் சமுத்திரத்தையும் தூதர்களையும் ராஜாக்களையும் உங்களையும் என்னையும் படைத்த சர்வ வல்லமையும் ஞானமும் உள்ள கடவுள் அங்கு பிரசன்னமாயிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். அவருடைய சத்தம் பூமி அசைய பண்ணிற்று என்றால் அவரே எல்லாவற்றையும் ஆளுகிறார் என்பதை அது குறிக்கிறது. சங்கீதம் 29:11 வசனம். அசைய பண்ணிற்று என்ற வார்த்தை தானாக அந்த மலை அசையவில்லை, தானாக பூமி அசையவில்லை. அந்த அசைய பண்ணிற்று என்றால் அந்த மலையும் பூமியும் உயிரற்ற பொருள், அது தானாக அசையாது. எனவே அந்த பூமி அசைய வேண்டும் என்றால் வெளியிலிருந்து ஒரு வல்லமை அதை தாக்க வேண்டும். அதுதான் கடவுளுடைய சத்தத்தின் வல்லமை. எவ்வாறு கற்களால் பாறைகளால் நிறைந்த அந்த சீனாய் மலையை தேவனுடைய சத்தம் அசைய பண்ணிற்றோ அதே சத்தத்தின் வல்லமையை தான் நாம் படைப்பிலும் பராமரிப்பிலும் இரட்சிப்பிலும் நாம் பார்க்கிறோம். படைப்பில் நாம் தேவனுடைய சத்தத்தின் வார்த்தையின் வல்லமையை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 33 திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 33 6ஆம் வசனம். படைப்பில் தேவனுடைய சத்தத்தின் வல்லமை, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது.
9ஆம் வசனம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வேதம் ஆரம்பிக்கும் பொழுது ஆதியாகமம் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையில் ஆரம்பிக்கிறது. வெளிச்சம் உண்டா கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவனுடைய சத்தத்தின் வல்லமையை படைப்பில் மாத்திரமல்ல, நாள்தோறுமான தேவனுடைய பராமரிப்பில் நாம் பார்க்கிறோம். அதுதான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, கிறிஸ்து தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே சகலத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறார். இயேசு தம்முடைய வல்லமையுள்ள சத்தத்தின் மூலமாக வானத்தையும் அதன் படைப்புகளையும், பூமியையும் அதன் படைப்புகளையும், சமுத்திரத்தையும் அதன் படைப்புகளையும் அவர் கைகளினால் தாங்கி கொண்டிருக்கிறார். அப்படின்னு சொன்னா அவர் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பராமரித்து கொண்டிருக்கிறார். 104ஆம் சங்கீதத்தை நீங்கள் படித்து பாருங்கள். கடவுள் மிகப்பெரிய படைப்பாகிய வானம் முதல் சிட்டுக்குருவி வரைக்கும் எவ்வாறு தம்முடைய வார்த்தையின் மூலமாய் இயக்கி கொண்டிருக்கிறார் என்பதை அந்த 104ஆம் சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். கடவுள் சத்தமிட்டால் மாத்திரமே நாள்தோறும் சூரியன் உதயமாகும். கடவுள் சத்தமிட்டால் மாத்திரமே பூமி சுற்றும். கடவுள் சத்தமிட்டால் மாத்திரமே காற்று அடிக்கும். கடவுள் சத்தமிட்டால் மாத்திரமே மழை பெய்யும். கடவுள் சத்தமிட்டால் மாத்திரமே விளைச்சல்கள் உருவாகும். கடவுள் சத்தமிட்டால் மாத்திரமே உங்கள் சரீரத்திலே சுகமும் பலனும் உண்டாகும். தேவனுடைய சத்தத்தின் மகத்துவத்தை நீங்கள் நாள்தோறும் மனிதன வாழ்வில் உங்களது பராமரிப்பில் நீங்கள் பார்க்கிறீர்களா? அது மாத்திரமல்ல, தேவனுடைய சத்தத்தின் வல்லமையை படைப்பில் மாத்திரமல்ல, பராமரிப்பில் மாத்திரமல்ல, மீட்பிலும் ரட்சிப்பிலும் நாம் பார்க்கிறோம். எந்த கடவுளுடைய சத்தம் உயிரற்ற திடமான அந்த கற்பாறையான சீனாய் மலையை அசைய பண்ணியதோ, அதே கடவுளுடைய சத்தம் தான் மரித்த ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க வல்லமையானது. அதே கடவுளுடைய சத்தம் தான் கல்லான இருதயத்தை உடைத்து அதை அதிர செய்து அதை சதையான இருதயமாக மாற்ற வல்லமையானது. இவரைய 4:12 சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலே கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவன் உங்கள் ரட்சிப்பில் தமது சத்தத்தின் வல்லமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதைத்தான் நாம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கிறோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டீர்கள். எசேக்கியேலிடம் தேவன் சொல்கிறார், பள்ளத்தாக்குகள் முழுவதுமாக உலர்ந்த எலும்புகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து எசேக்கியா போய் கடவுளுடைய வார்த்தையை பேசும்படி கட்டளையிடுகிறார். எசேக்கியா சென்று கடவுள் பேசின வார்த்தைகளை அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசுகிறார். உடனடியாக அந்த எலும்புகள் அசைந்தது, ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது, சதையால் மூடப்பட்டது, சேனைகளாக உயிர் பெற்றது. காரணம் என்ன? உலர்ந்த எலும்புகளை மனிதனாக மாற்றியது கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய சத்தம். அது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். நமது ரட்சிப்பில் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை செயல்பட்டத்தின் மூலமாக மட்டும்தான் நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தை வல்லமையானது என்பதற்கான அநேக உருவகங்களை வேதம் நமக்கு கொடுக்கிறது. அதில் நாம் வாசிக்கும் பொழுது எபேசியர் 4:12, எபேசியர் 6:17, எபிரேயர் 4:12 படிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை அது பட்டயம் என்று சொல்லப்படுகிறது. எனவே அது இருதயத்தை குத்தும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22, 23 படிக்கும் பொழுது தேவனுடைய சத்தம் அது கண்ணாடி, எனவே அது நம்மை பிரதிபலிக்கும். 1 பேதுரு 1:23 படிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை வித்து, விதை. அந்த விதை நமக்குள்ளாக விதைக்கப்பட்டது, அது ஜீவனை கொடுக்கும், கனிகளை கொடுக்கும் என்பதை குறிக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், திருவசனமாகிய ஞானப்பால். ஆத்துமா சோர்ந்து ஆத்துமா பலவீனம் அடைந்திருக்கும் பொழுது அந்த ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மூலமாய் தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறார். சங்கீதம் 119, 105ஆம் வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. தேவனுடைய வசனம் தீபமாக இருக்கிறபடியால் நம்முடைய வாழ்விற்கு அது வெளிச்சத்தை காண்பிக்கிறது. எரேமியா 23, 29 நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை அக்கினியாக இருக்கிறது.
அதே வசனத்தில் தேவனுடைய வார்த்தை சமட்டியாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை எவ்வாறு வல்லமையானது, அது பட்டயம், அது கண்ணாடி, அது வித்து, அது ஞானப்பால், அது விளக்கு, அது அக்கினி, அது சமட்டியாக இருக்கிறபடியால் இதற்கு முன்பாக எப்பேற்பட்ட கடின இருதயமும் எதிர்த்து நிற்க முடியாது. தேவன் நினைத்தார் என்றால் தமது ஆவியானவரை கொண்டு, இந்த சத்தத்தை கொண்டு அந்த இருதயத்தை உடைத்து தம்முடையவராக மாற்றுகிறார். இப்படிப்பட்ட வல்லமையுள்ள சத்தத்திற்கு முன்பாக நாம் நடுங்க வேண்டும். எவ்வாறு அந்த சீனாய் மலை அசைந்ததோ, எவ்வாறு அந்த சீனாய் மலை அதிர்ந்ததோ, அதே போல இங்கு அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு முறை வேதத்தை வாசிக்கும் பொழுது, இந்த வேதத்தை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் பயந்து நடுங்க வேண்டும். அதுவே ஒரு மெய்யான கிறிஸ்தவனுக்கான அடையாளமாக இருக்கிறது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் எந்த அளவுக்கு வேதத்திற்கு பயப்படுகிறீர்கள் என்பதை வைத்து அளவீடு செய்யுங்கள். நீங்கள் நாள்தோறும் வேதத்தை திறந்து வாசிக்கும் போது உங்களுக்குள்ளாக ஒரு அச்சம், ஒரு பயம், ஒரு நடுக்கம் உண்டாகிறதா? நான் கடவுளுடைய வார்த்தையை வாசிக்க போறேன், அவன் என் கூட பேச போறேன் என்ற உணர்வு உள்ளம் காணப்படுதா? ஒவ்வொரு முறையும் ஞாயிற்றுக்கிழமை சபையிலே கடவுளுடைய வார்த்தை நீங்கள் காதால் கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளாக பயம், நடுக்கம் ஏற்படுகிறதா? ஏசாயா 66ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். முதல் 2 வசனங்கள். ஏசாயா 66 முதல் 2 வசனங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். கடவுளுடைய வசனத்திற்கு நடுங்குகிற விசுவாசியை மாத்திரமே கடவுள் நோக்கி பார்க்கிறார். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், ராஜா உங்களை நோக்கி பார்ப்பதை காட்டிலும் கடவுள் உங்கள் மீது கண்ணோக்கமாக இருப்பதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். யார் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார்? மனம் திரும்புதலோடும் தாழ்மையோடும் கடவுளுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்கள் மீது மாத்திரமே. மெய்யாகவே நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுதும், வேதத்தை நீங்கள் பிரசங்கத்தில் கேட்கும் பொழுதும், வேதத்தை நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுதும், வேதத்தை ஜெபிக்கும் பொழுதும், வேதத்தை பாடும் பொழுதும் உங்களுக்குள்ளாக கனம் பொருந்திய மதிப்பும் மரியாதையும் கலந்த அச்சமும் பயமும் ஏற்படுகிறதா? கடவுளுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் இதயத்தினுடைய நிலை எதுவாக இருக்கிறது? தேவனுடைய சத்தத்தை எம்மாவு சீசர்கள் கேட்டார்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது 2 எம்மாவு சீசர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சத்தத்தை அங்கு பிரசங்கிக்கிறார். பிரசங்கித்த உடனே ஏற்பட்ட நிகழ்ச்சி, அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து நின்று பிரசங்கிக்கிறார். 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். பிரசங்கித்த பிறகு நடைபெற்ற நிகழ்ச்சி, அவர்கள் இவைகளை கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி. 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது யோசியா என்கிற ராஜா காணாமற் போன நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டுபிடித்து அதை வாசிக்க சொல்லி கேட்கும் பொழுது கடவுளுடைய சத்தத்தின் வல்லமை கிரியை செய்கிறது. அதை கேட்க கேட்க அந்த யோசியா ராஜா தன் வஸ்திரத்தை கிழித்து தேவனுக்கு முன்பாக மனம் திரும்பினார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அந்தியோகியாவிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கிக்கும் பொழுது புறஜாதியார் கடவுளுடைய வசனத்தை கேட்டு சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பவுல் தைரியம் கொண்டு வைராக்கியத்தோடு இயேசுவை பிரசங்கித்தான். இதுவே உங்கள் இருதயம் தேவனுடைய வார்த்தையில் நடுங்குகிறது என்பதற்கான அடையாளங்கள். இது எல்லாம் இல்லை என்றால் உங்களுக்குள்ளாக தெய்வ பயம் இல்லை என்ற அர்த்தம். 2வது இங்கே வாசிக்கிறோம், இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இந்த சீனாய் மலையிலே அசைக்கப்பட்ட அந்த அசைவு இன்னும் வரப்போகிற ஒரு மாபெரும் அசைவுக்கான ஒரு முன்னோட்டம். அப்பொழுது பூமி மட்டுமே அசைந்தது, அப்பொழுது சீனாய் மலை மட்டுமே அசைந்தது. ஆனால் ஒரு நாள்
பூமி மாத்திரமல்ல, முழு வானமும் அதன் சர்வ சேனைகளும் சிருஷ்டிகளும் அசைக்கப்படும். எப்பொழுது? அது கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை. அசைய பண்ணுவேன் என்ற இந்த வார்த்தை கிரேக்க மொழியில செய்யு அப்படின்னு சொன்னா கோபம் கலந்த அசைவு என்ற அர்த்தம், நியாய தீர்ப்பின் அசைவு என்ற அர்த்தம். எங்கெல்லாம் கடவுளுடைய கோபாக்கினை பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் அதிர்வுகளும் அசைவுகளும் நாம் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 22 8 வசனம் பாருங்க. 2 சாமுவேல் 22 8 வசனம். அப்பொழுது பூமி அசைந்தது, அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. இதுதான் செய்யு என்ற வார்த்தைக்கான அர்த்தம். அசைய பண்ணுவேன் என்றால் இந்த அசைய பண்ணுவேன் என்ற வார்த்தை கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் தேவன் தனது முழு கோபத்தை வெளிப்படுத்த போகிறார். இது நியாய தீர்ப்பினுடைய அசைவு. வானத்தை அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இப்பொழுது என்றால் ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது அங்கு தேவன் தீர்க்க தரிசனமாக கூறுகிறார், அனைவராலும் விரும்பப்பட்டவர் ஒருவர் வருவார், அவரே இயேசு கிறிஸ்து. அவர் மீண்டும் இரண்டாம் வருகையில் நியாயாதிபதியாக ராஜாதி ராஜாவாக வருவார் என்பதை பழைய ஏற்பாடு முழுவதுமாக முன்னறிவிக்கிறது. இந்த கடவுளுடைய வல்லமையான சத்தம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் நியாய தீர்ப்பையும் நமக்கு வாக்குத்தத்தம் செய்கிறது. இங்க நாம் படிக்கிறோம், இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். எதை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார்? நான் எல்லாவற்றையும் அசைய பண்ணுவேன், கிறிஸ்து இரண்டாம் வருகை. எனவே கிறிஸ்து மீண்டும் வருவார் என்பதை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதாவது கடவுள் உண்மையுள்ள கடவுளாக இருக்கிறபடியால், தேவன் பொய்யுரையாத தேவனாக இருக்கிறபடியால் அவர் செய்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும். இயேசு மீண்டும் வரப்போகிறார். ஏனென்றால் தேவன் ஒருபோதும் பொய்யுரையாத தேவன். என்னாகும் 23:19 வாசிக்கிறோம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. தீத்து 1:2 படிக்கிறோம், அவர் பொய்யுரையாத தேவன். எபிரேயர் 6:18 வாசிக்கிறோம், அவர் பொய்யுரையாத தேவன். தேவன் பொய்யுரையாத தேவனாக இருக்கிறபடியால் அவர் சொல்லிய அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். இந்த பொய்யுரையாத தேவன் ஒரு மகா உன்னதமான செய்தியை சொல்கிறார். அது எது? கிறிஸ்து மீண்டும் உலகத்திற்கு வருவார் என்ற செய்தி. இந்த நொடி கிறிஸ்து இங்கு இருக்கிறார். கிறிஸ்து எங்கும் மறைந்திருக்கிற கடவுளாக இருக்கிறார். ஆனால் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவை நாம் நேரில் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தின் அனைத்து மனிதர்களும் அவர்கள் குத்திய கிறிஸ்துவை நேரில் பார்ப்பார்கள். அது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. இந்த நிகழ்ச்சியை தான் நம்ம மத்தேயு சுவிசேஷத்தில் படிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 29 முதல். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இந்த நாள் கிறிஸ்து மீண்டும் உலகத்திற்கு வருகிற நாள். எந்த மனிதனாலும் கணிக்க முடியாத நாள். இந்த நாள் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே பிதாவினால் முன்குறிக்கப்பட்ட நாள். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையினுடைய நாள் பிதாவின் காலண்டர்ல மட்டுமே குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாள் பழைய ஏற்பாட்டில் முழுவதுமாக முன்னறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை 4 சுவிசேஷங்களிலும், நடபடிகளிலும், நிருபங்களிலும், வெளிப்படுத்தின விசேஷங்களிலும் முன்னறிவிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. கிறிஸ்து பரமேறும் பொழுது சீசர்கள் வானத்தை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் தூதர்கள் அங்கு வெளிப்பட்டு சொல்றாங்க, இயேசு எவ்வாறு பரமேறினாரோ அதே போல அவர் மீண்டும் வருவார் என்ற வாக்குத்தத்தத்தை வேதத்தில் நாம் படிக்கிறோம். அந்த நாளில் அவர் பிதாவின் மகிமை புரிந்தவனாய் வருவார். அந்த நாளில் அந்த இயேசு கிறிஸ்து வல்லமையோடும் சேனைகளோடும் பரிசுத்தவான்களோடும் அவர் வருவார். முதலாம் வருகையில் ஏழ்மையின் கோலத்தில் தாழ்மையோடு சாந்தத்தோடு பிறந்தார். இரண்டாம் வருகையில் முழு உக்கிரத்தோடும் நீதியோடும் நியாயத்தோடும் ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தின் மீது அமர்ந்திருக்கிறவராய் வரப்போகிறார்.
சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக கூட்டப்படுவார்கள். ஆதாம் முதல் கடைசி மனுஷன் வரைக்கும் நரகத்தில் உள்ள இன்று உள்ள ஜனங்களும் பரலோகத்தில் உள்ள ஜனங்களும் அவரவர் தங்கள் சரீரத்தோடு இணைக்கப்பட்டவர்களாக அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக நியாய தீர்ப்பிற்காக ஒன்று கூட்டப்படுவார்கள். அந்த காட்சி மகா உன்னதமான காட்சி. அந்த கூட்டத்தில் அனைத்து ராஜாக்களும் முழங்கால் படியிட்டு இருப்பார்கள். அந்த கூட்டத்தில் அனைத்து பிரதமர்களும், அனைத்து ஐஸ்வர்யவான்களும், அனைத்து உயர்ந்த நபர்களும், படித்தவர்களும், கல்விமான்களும், ஞானிகளும், விஞ்ஞானிகளும் முழங்கால் படியிட கடவர்கள். அந்த நாளில் ஏழைகளும், குழந்தைகளும், வாலிபர்களும், முதியவர்களும், எல்லா ஜாதியினரும், மொழியினரும், மனிதன் என்று உலகத்தில் பறந்த அனைத்து நபர்களும் அந்த கூட்டத்தில் அந்த இயேசுவுக்கு முன்பாக நியாய தீர்ப்பிற்கென்று முழங்கால் பட்டியல் கொண்டிருப்பார்கள். அங்குதான் நியாய தீர்ப்பு நடைபெறும். அங்கு ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். அவன் செய்த கிரியைகளின் அடிப்படையில் அங்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். தேவன் 2 விதமாக பிரிப்பார். ஒன்று துன்மார்க்கர் கூட்டம், இன்னொன்று அவரால் மீட்கப்பட்ட கூட்டம். அனைவருமே தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவனும் கணக்கு ஒப்புவிக்கணும், ரட்சிக்கப்படாதவனும் கணக்கு ஒப்புவிக்கணும். ரட்சிக்கப்படாத துன்மார்க்கன் அவன் செய்த பாவத்திற்காக அவன் கணக்கு ஒப்புவிக்கணும். ஆனால் நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்களாக நாம் எதை கணக்கு ஒப்புவிப்போம்? நாமும் பாவிகள் தான். ஆண்டவரே, நாம் பாவம் செஞ்சதுக்காக என்னத்தை கணக்க ஒப்புவிப்போம்? நாம் கணக்க ஒப்புவிக்கிறோம்னு சொன்னா நம்முடைய கரத்திலே ஒன்றே ஒன்றுதான், இவர்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தோய்க்கப்பட்டவர்கள் என்ற ஒரே கணக்கை தான் நம்ம பிதாவிடம் கொடுக்க போகிறோம், கிறிஸ்துவிடம் கொடுக்க போகிறோம். நம்முடைய கணக்கு எல்லாம் கிறிஸ்து சிலுவையில் தீர்த்தார். நாம் அவருடைய நீதியை தான் அவர்கிட்டயே நம்ம கணக்காக ஒப்புவிக்க போகிறோம். அவர் சொல்வார் விசுவாசிகளை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள். இந்த வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் ஆவலோடு இருக்கிறீர்களா? ஒருவேளை அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவனே பட்டவளே உள்ளே வாரும் என்று தேவன் உங்களை பார்த்து சொல்வாரா? இன்னொரு கூட்டத்தாரை பார்த்து அவர் சொல்வார், அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன். இந்த 2 வார்த்தைகளில் எந்த வார்த்தை கேட்பதற்கு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்து மீண்டும் வருவார் என்பதை நான் எவ்வாறு நம்புவது? வருவார் வருவார் சொல்லிட்டே இருக்கிறோமே, இன்னும் வரல. பவுல் முதல் இன்றைக்கு வரைக்கும் அனைத்து சீஷர்களும், சீர்திருத்தவாதிகளும், பிரசங்கிகளும் இயேசு வருவார் வருவார் சொல்லுகிறாங்களே, எங்க இயேசு இன்னும் வரலையே என்ற கேள்விகளும் கிண்டல்களும் உலகத்தில் அதிகமாய் பரவி இருக்கிறது. கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்கவில்லை என்றாலும் அவர் வருவது உறுதி. கிறிஸ்து 2ஆம் வருகை நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்கவில்லை என்றாலும் நீங்கள் ஒரு நாள் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும், நிற்கப்படுவீர்கள். உலகத்தில் வாழும் பொழுது அந்த கிறிஸ்துவுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத நபர்கள் நியாய தீர்ப்பில் முழங்கால்கள் உடைக்கப்பட்டு முழங்கால் போட செய்யப்படுவார்கள். அங்கு இயேசு கிறிஸ்து நீதியாய் நியாய தீர்ப்பு செய்ய போகிறார். வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 11, 12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இரட்சகருடைய வாக்குத்தத்தம், இரட்சகருடைய சத்தியம் உள்ள வார்த்தை, நான் மீண்டும் வருவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த நாளை நீங்கள் அறிய முடியாது, ஆனாலும் எப்பொழுதும் நீங்கள் விழித்திருந்து ஜாக்கிரதையோடு பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற கட்டளையை வேதம் நமக்கு சொல்கிறது. இங்க இருக்கிற விசுவாசிகளை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது கேட்பேன் என்றால், மெய்யாகவே நீங்கள் இயேசுவை சந்திப்பதற்கு ஆசையோடு இருக்கிறீர்களா?
இங்க இருக்கிற விசுவாசிகள் இயேசுவை நேரில் பார்ப்பதற்கும் இயேசுவோடு வாழ்வதற்கும் அந்த மகிமையான பிரகாசமுள்ள முகத்தை நேரடியாக உங்கள் கண்களினால் பார்ப்பதற்கும் நமக்காக அடிக்கப்பட்ட அந்த காயத்தையும் கைகளில் ஆணி அடிக்கப்பட்ட காயத்தையும் நேரில் பார்ப்பதற்கும் நீங்கள் ஆசையோடு ஆவலோடு இருக்கிறீர்களா? இங்க இருக்கிற உங்களால் சொல்ல முடியுமா, யோபுவை போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவர் பூமியின் மீது வந்து நிற்பார், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களை அவரை காணும் என்ற அந்த விசுவாச அறிக்கையை உங்களால் சொல்ல முடியுமா? கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகை ஒரு மெய்யான விசுவாசியை சந்தோஷிப்பிக்கும். கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகை அவர் மீண்டும் வருவார் என்ற இந்த சத்தியமானது நமக்கு ஆனந்த பாக்கியத்தை கொடுக்கும். ஆனால் துன்மார்க்கர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் அது நடுக்கத்தையும் பயத்தையும் உண்டு பண்ணும். எந்த சீனாய் மலையில் தேவனுடைய பிரசன்னம் அதிர செய்ததோ, தேவனுடைய கோபம் வெளிப்படும் பொழுது அங்கு அதிர்ந்ததோ, அதே போல இன்னொரு இடத்திலும் கடவுளுடைய கோபாக்கினை அதிர செய்தது. மத்தேயு 27:51 வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து மகா சத்தமாய் தன் ஆவியை பிதாவிடம் ஒப்பு கொடுத்தார். அதற்கு பிறகு நாம் படிக்கிறோம், பூமி அதிர்ந்தது, திரைச்சிலை இரண்டாய் கிழிக்கப்பட்டது. காரணம் என்ன? ஏன் அந்த சிலுவை நிகழ்ச்சியில் பூமி அதிர்ந்தது? காரணம், அங்கு இயேசு கிறிஸ்து தேவ கோபத்தை குடித்து கொண்டிருக்கிறார். கடவுளுடைய கோபாக்கினை எங்கு பிரசன்னமாகிறதோ அங்கு அந்த பூமி அதிரும். கிறிஸ்து ஒட்டுமொத்த தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய அனைத்து பாவங்கள் மீதான கோபத்தை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை ஒரு துளி விடாமல் வறண்டு குடித்தார். அங்கு பூமி அதிர்ந்தது. கல்வாரி சிலுவையில் சுவாசிகளே, நீங்கள் கிறிஸ்துவுடைய வருகையை ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருக்கிறீர்களா? நீங்கள் மரித்த பிறகோ அல்லது கிறிஸ்து மீண்டும் வரும் பொழுதோ நீங்கள் முகமுகமாய் அவரை தரிசிக்கும் பொழுது உங்களுடைய அனுபவம் எவ்வாறாக இருக்கும்? உங்கள் மனநிலை எவ்வாறாக இருக்கும்? அதைவிட ஆனந்த சந்தோஷம் ஒன்றுமில்லை, அதைவிட ஆனந்த பாக்கியம் ஒன்றுமில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு என்று அவர் சொல்கிறார். அவர் சொல்வது போல நம்மால் சொல்ல முடியுமா, இயேசுவோடு இருப்பதற்கு எனக்கு ஆசை உண்டு என்ற ஆவல் உங்களிடம் காணப்படுகிறதா? இதை தேவனுடைய சத்தம் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறது. ஒரு நாள் அவர் எல்லாவற்றையும் அசைய பண்ண போகிறார். அப்பொழுது கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகை காணப்படும். அப்பொழுது நியாயத்தீர்ப்பு இருக்கும். அப்பொழுது நம்முடைய நித்திய வாழ்வு அங்கு ஆரம்பமாகும். மூன்றாவது காரியம் 27ஆம் வசனம் சொல்கிறது, இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் அனைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. இங்கு ஆகாய புத்தகத்தை படிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கு இதை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எவ்வாறு சீனாய் மலையிலே அவர் பூமி அசைய பண்ணினாரோ, இன்னும் ஒரு தரம் மீண்டும் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் முழு உலகத்தையும் அசைய பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது என்ன படிக்கிறோம்னு சொன்னா, வேதத்தை எப்படி படிக்கணும் என்பதை குறித்து ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு வார்த்தை கூட அங்கே மிஸ் பண்ணல, ஒரு வார்த்தை கூட அங்கே வீணா போகல. இன்னும் ஒரு தரம், அந்த ஒரு தரம் என்ற சொல்லுக்கு மிகப்பெரிய ஒரு இறையலை அவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ வேதத்தில் உள்ள எந்த வசனமும் அது சுயமா எழுதப்பட்டது கிடையாதுங்க. வேதத்தில் உள்ள ஒரு கமாவாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக இருந்தாலும் சரி, ஒரு எழுத்தாக வார்த்தையாக வசனமாக இருந்தாலும் சரி, அது பிரயோஜனத்திற்காக எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசின வார்த்தைகள். இன்னும் ஒரு தரம் என்ற சொல்லானது இன்னும் ஒரே ஒரு தரம் கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை குறிக்கிறது. இந்த ஒரு தரம் என்ற வார்த்தை இந்த எபிரேய நிருபத்தில் 8 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 27ஆம் வசனம், 28ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இங்கு 12ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனம் ஆகிய
8 இடங்களில் ஒரு தரம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு தரம் என்றால் ஒரே முறை என்ற அர்த்தம். உதாரணமாக 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, பிரதான ஆசாரியர் வருஷம் தோறும் ஒரு தரம் மகாசனத்திற்குள்ளாக பிரவேசிப்பான். 2 முறை கிடையாது, வருஷம் ஒரே தரம் மகாசனத்திற்குள்ளாக பிரவேசிப்பான். 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, கிறிஸ்து ஒரே தரம் வெளிப்பட்டார். 1ஆம் வருகை குறிக்கிறது. கிறிஸ்து ஒரே தரம் உலகத்திற்கு மனிதனாக வந்தார். 27ஆம் வசனம், கிறிஸ்து ஒரே தரம் பாடுபட்டார். கிறிஸ்து ஒரே தரம் உலகத்திற்கு வந்தார், கிறிஸ்து ஒரே தரம் பாடுபட்டார். 28ஆம் வசனம், கிறிஸ்து ஒரே தரம் மீண்டும் வெளிப்பட போகிறார். எவ்வாறு இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பிறந்தாரோ, எவ்வாறு இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மரித்தாரோ, எவ்வாறு இயேசு கிறிஸ்து ஒரே தரம் கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஒரே தரம் உயிர்த்தெழுந்தாரோ, அதே போல கிறிஸ்துவும் ஒரே தரம் 2ஆம் முறை வெளிப்படுவார். ரகசிய வருகையெல்லாம் கிடையாது. யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வந்து தன் சபையை எடுத்துக்கொண்டு போவார் என்பதெல்லாம் வேதத்திற்கு முற்றிலுமாக தவறான உபதேசம். வேதம் தெளிவாக சொல்கிறது, கிறிஸ்து ஒரே தரம் மீண்டும் வரப்போகிறார். அது எக்கால சத்தத்தோடும் ஆயிரமான பரிசுத்தவான்களோடும் தூதர்களோடும் உலகத்தில் உள்ள அனைவருடைய நினைவிற்கும் தெரியும்படியாக, கண்களும் பார்க்கும்படியாக கிறிஸ்துவின் வருகை இருக்கும். இளைப்பாறும் ஸ்தலமோ அல்லது ரகசிய வருகை என்ற கோட்பாடோ அது வேதத்தை அவமதிக்கிற செயல்பாடு. ஏன் கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார்? ஏன் அவர் பூமியை வானத்தையும் அசைய பண்ண போகிறார்? ஏன் சூரியன் அசையும்? ஏன் நட்சத்திரங்கள் கொட்டும்? 1ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது அங்கு நாம் வாசிக்கிறோம், எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல், கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமி அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது, அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம், ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர் 2ஆம் வருகையில். அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறதே. கடவுள் ஏன் 2ஆம் வருகையில் வரப்போகிறார்? இங்க 27ஆம் வசனத்தை படிக்கும்போது 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக. முதல் காரணம், நித்தியமானவைகள் நிலைத்திருக்கும்படியாக வரப்போகிறார். 2வது காரணம், அநித்தியமானவைகள் அகற்றும்படியாக வரப்போகிறார். 2ஆம் வருகையில் நித்தியமானவைகள் நிலைத்திருக்கும், அநித்தியமானவைகள் அகன்று போகும். எனவேதான் அவர் அசைக்கிறார். அசையும் பொழுதுதான் தெரியும் எது நித்தியமானது, எது நித்தியமற்றது என்று. அசையும் பொழுதுதான் தெரியும் எது கோதுமை மணி, எது பதர் என்று தெரியும். எனவேதான் அவர் 2ஆம் வருகையிலே உலகத்தை அசைய பண்ண போகிறார். எது அசையாதவைகள்? இங்க படிக்கிறோம், அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக. எது அசையாதவைகள்? வேதம் அநேக காரியத்தை நமக்கு காண்பிக்கிறது. 102ஆம் சங்கீதம் 26, 27 வாசிக்கும் பொழுது, தேவன் அசையாதவர், தேவன் நித்தியமானவர். எபிரேயர் 1:10-12 படித்தோம், கிறிஸ்து என்றென்றைக்கும் நித்தியமானவர், மாறாதவர். எது அசையாதவைகள்? 1 பேதுரு 1:28 சொல்கிறது, அவருடைய வார்த்தை நித்தியமானவைகள், அவைகள் ஒருபோதும் அழிந்து போகாது. சுவிசேஷம் நித்தியமானது, சுவிசேஷம் ஒருபோதும் அசையாது. பழைய ஏற்பாட்டில் ஒரு சுவிசேஷம், புதிய ஏற்பாட்டில் ஒரு சுவிசேஷம் அல்ல. சிறு குழந்தைகளுக்கு ஒரு சுவிசேஷம், முதியவர்களுக்கு ஒரு சுவிசேஷம் அல்ல. சுவிசேஷம் எப்பொழுதும் அது ஒரே சுவிசேஷம், அது நித்தியமான சுவிசேஷம், அது அழியாத சுவிசேஷம். சங்கீதம் 42:6 படிக்கிறோம், அது அசையாது, அது நடுவில் தேவன் இருக்கிறார். எது அசையாது? திருச்சபை, உலகளாவிய திருச்சபை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு மீட்கப்பட்ட திருச்சபை. ரட்சிக்கப்படுகிற கூட்டம் எவ்வளவு உபத்திரமும் பாடுகளும் புயலும் போராட்டங்களும் வந்தாலும் அது ஒருபோதும் அசையாது. ஏனென்றால் அதன் நடுவில் தேவன் இருக்கிறார். சபை அவர் கட்டிக்கொண்டே இருக்கிறார். எது அசையாது? 45ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய சிங்காசனம் ஒருபோதும் அசையாது. அவருடைய ராஜரிகம் ஒருபோதும் அசையாது, மாறாது.
எப்பொழுதும் கடவுள் ராஜரிகம் உள்ளவராகவே ஆளுகை செய்யக்கூடியவராகவே இருக்கிறார். உலகம் அழிக்கப்பட்ட பிறகும் மனிதன் அழிக்கப்பட்ட பிறகும் பரலோக ராஜ்யத்திலும் நரகத்திலும் அவர் ஒருவரே ராஜரிகம் உள்ள கடவுள். 103ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் தமது சிங்காசனத்தை வானங்களில் ஸ்தாபித்திருக்கிறார். அசையாதபடிக்கு. எது அசையாது? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28 படிக்கிறோம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பரலோக ராஜ்யம் ஒருபோதும் அசையாது. வானமும் பூமியும் ஒழிக்கப்பட்டாலும் அழிக்கப்பட்டாலும் தேவன் பரலோகத்தையும் நரகத்தையும் அழிக்காமல் நித்தியமாக வைத்திருப்பார். எது அசையாது? எபிரேயர் 9:12 படிக்கிறோம், மீட்பு, ரட்சிப்பு, நித்திய மீட்பு ஒருபோதும் அசையாது. ரட்சிப்பை ஒருபோதும் மனிதனால் இழக்க முடியாது. ரட்சிப்பு என்பது நித்தியமானது. காரணம், இரட்சகர் நித்தியமானவர், சுவிசேஷம் நித்தியமானது, தேவனுடைய கிருபை நித்தியமானது. ஆனால் அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. மாறிப்போம் என்ற வார்த்தை அகற்றுதல் என்பதை குறிக்கிறது, நீக்குதல் என்பதை குறிக்கிறது. அசையாதவை நிலைத்திருக்கும். தேவனும் அவருடைய குமாரனும் ரட்சிப்பும் திருச்சபையும் அவருடைய வேதமும் சுவிசேஷமும் பரலோக ராஜ்யமும் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் எப்பொழுதும். ஆனால் இவையை தவிர அனைத்தும் உலக பிரகாரமான அனைத்தும் அது அசை உள்ளவைகள் கிறிஸ்து 2ஆம் வருகையில் முற்றிலுமாக அழிந்து போகும். சங்கீதம் 3:4 படிக்கிறோம், துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல பறந்து போவான். விசுவாசிகளே, இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம், இந்த உலகத்தினுடைய புகழ், பெருமை, பதவி, அதிகாரம், வசதிகள், உயர்ந்த வேலை அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போகும். இவைகள் நித்தியமானவைகள் அல்ல. மனிதன் எதை பிடித்துக் கொண்டிருக்கிறான்? நித்தியமானவைகளை விட்டுவிட்டு அனித்தியமான அழிந்து போகக்கூடிய இவற்றை பிடித்து கொண்டு இவைகள் பிறகு ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியாது, அவனுக்கு இருக்கிற ஐஸ்வர்யமும் புகழும் பதவிகளும் பெருமைகளும் கூடி சீக்கிரமாக மறைந்து போகும், ஒளிந்து போகும் என்பது தெரியாது. சங்கீதம் 90 நாம் படிக்கிறோம், மனிதனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு அது மறைந்து போகக்கூடிய ஒன்று என்பதை வாசிக்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையை கடவுள் மோசையின் மூலமாக ஒப்பிடுறாரு. அது இரவை போல கடந்து போகும். மனிதனுடைய வாழ்வு ஒரு கனவை போல, நித்திரை போல கடந்து போகும். நைட்டு படுத்து எந்திரிச்சா நைட்டு கனவு காண்போம், கொஞ்ச நேரம் கனவு காண்போம், விடுதிச்சுன்னு சொன்னால் கனவு போயிடும். அதே போல தான் மனிதனுடைய வாழ்வு கனவுக்கு ஒத்திருக்கிறது, தூக்கத்துக்கு ஒத்திருக்கிறது. காலையில் முளைத்து மாலையிலே அக்கடியிலே போடப்படும் புல்லுக்கு மனிதனுடைய வாழ்க்கை ஒப்பிடப்படுகிறது. அது வாடி போகிற பூவிற்கு ஒப்பிடப்படுகிறது. நிழலுக்கு ஒப்பிடுறார் வேதம். மனிதனுடைய வாழ்க்கை நிழலுக்கு ஒப்பிடப்படுது. நிழல் இருக்கும், திடீர்னு மறைஞ்சிரும். அதே போலதான் மனிதனுடைய வாழ்வு, புகழ், பெருமை, ஐஸ்வர்யம் அனைத்தும் அதே போல கதையை போல கழித்து போட்டோம். கதை அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தைக்கு கதை சொல்லும் போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லுவோம். கதையே சொல்லிட்டு இருக்க மாட்டோம், ஒரு கொஞ்ச நேரம் கதையை சொல்லுவோம். அதே போலதான் மனிதனுடைய வாழ்க்கை. கதையை சொல்லி முடிச்சது போல ஒரு சின்ன கதையே போலதான் வாழ்க்கை கடந்து போயிடும். பறவைக்கு ஒப்பிடப்படுகிறது. பறவை வந்து உட்காரும், அங்கேயே இருக்காது, பறந்து போயிடும், எங்கே போச்சுன்னு தெரியாது. அதே போலதான் மனிதனுடைய வாழ்வு. மனிதனுடைய ஐஸ்வர்யம், புகழ், பதவி, அதிகாரம், வசதிகள் அனைத்தும் ஒரு இரவை போல, கனவை போல, நித்திரையை போல, புல்லை போல, பூவை போல, நிழலை போல, கதையை போல, பறவையை போல அசைந்து போகும், பறந்து போகும், மறைந்து போகும், அழிந்து போகும். நித்தியமான ரட்சிப்பும் இரட்சகரும் மட்டுமே அசையாமல் என்றென்றும் இருப்பார்கள். எனவேதான் உங்கள் நம்பிக்கையை இந்த உலகத்தின் மீது வைக்காதிருங்கள். உங்கள் நம்பிக்கையும் ஆசையையும் அழிந்து போகக்கூடிய பூமிக்குரிய இவ்வுலக ஆஸ்திகள் மீது வைக்காதிருங்கள். உங்கள் நம்பிக்கையையும் உங்கள் கண்களையும் அழியாத நித்தியமான 2ஆம் வருகையில் அசையாத நித்தியமான வாழ்வின் மீதும் இரட்சகர் மீதும் உங்கள் கண்களை வையுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள்.
எனவேதான் நீங்கள் தேவனை பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிக்க வேண்டும். எபிரேயர் 12:28. ஆகையால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதிக்கும்படி கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த உலகம் அசைக்கப்பட போகிறபடியினால் உங்கள் நம்பிக்கை நித்தியத்தின் மீது வையுங்கள். இந்த உலகம் அசைக்கப்பட நாள் வரக்கூடியது நிமித்தமாக நீங்கள் பயத்தோடு எந்த அளவுக்கு அதிகமாய் கடவுளை சபை கூடுதல் ஆராதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆராதியுங்கள். இந்த உலகம் அசைக்கப்படக்கூடிய நாள் வருகிறபடியினால் உங்கள் கவலைகளை கிறிஸ்துவின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். கவலைப்படாதிருங்கள். காரணம், நீங்கள் அசைக்கப்பட முடியாது. காரணம், நமது அஸ்திபாரம் கண்மலையாகி கிறிஸ்துவின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1:2, 3 வேதம் சொல்கிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான், ரட்சிப்பு நித்தியமானது. உபத்திரமோ வியாகுலமோ வியாதியோ பிரச்சனைகளோ ஒருபோதும் ரட்சிப்பை இழக்க செய்ய முடியாது. கிறிஸ்துவுடைய வருகை விசுவாசிகளுக்கு ஆனந்த பாக்கியத்தை தருகிறது. அதே போல் அவிசுவாசிகளுக்கு மரண பயத்தை கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த அசைவில்லாத ராஜ்யமாகிய பரலோகத்திற்குள்ளாக நுழைய வேண்டும் என்றால் அது உங்களால் முடியாது. இந்த அசைவில்லாத ராஜ்யத்திற்கு ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா தான் திருச்சபைக்கு தலைவர். அந்த ராஜாதி ராஜா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் இந்த அசைவில்லாத ராஜ்யத்திற்குள் நியாய தீர்ப்பில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அந்த ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே தேவ ஆட்டுக்குட்டியாக நமக்காக இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அவருடைய இரத்தமே இல்லாமல், அவர் மீது விசுவாசமும் மனம் திரும்புதலும் இல்லாமல் உங்களால் தேவனுடைய நியாய தீர்ப்பில் தப்பித்து பரலோகத்திற்குள்ளாக நுழைய முடியாது. எனவே நீங்கள் மனம் திரும்பி கிறிஸ்து விசுவாசி. மனிதனுடைய வாழ்க்கை குறுகியது, மரணம் நிச்சயமானது. கிறிஸ்துவின் வருகை அதி தீவிரமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றோ மாலையோ நாளையோ அடுத்த நாளோ தெரியாது, கிறிஸ்து வருவார். கிறிஸ்து வரும் பொழுது நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்களாக அவரால் பிடிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மனம் திரும்பி அவரை விசுவாசியுங்கள். அந்த ராஜா அசைவில்லாத ராஜ்யத்தில் அவருடைய சத்தமாகிய பரிசுத்த வேதத்தை கொண்டு நமக்கு மனம் திரும்புதலையும் ரட்சிப்பையும் விசுவாசத்தையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் அளித்து ஒரு நாள் தம்மோடு கூட அவர் சேர்த்து கொள்ள போகிறார். ஜெபிக்கலாம்.